மீனாட்சி, நீ உள்ள வாமா, உள்ள வந்து வேலையை பார்க்கலாம்ல. பரவாயில்ல மாமா, இங்கேயே நல்லதா இருக்கு, வேலை செய்யவும் வசதியா இருக்கு. இப்படியே உட்காந்துக்கிறேன். இந்த ரோஷத்துக்கு ஒண்ணும் குறைச்சல் இல்ல. இது எப்பவும் இருக்கணும். வேலையை செஞ்சு முடிச்சிட்டு கிளம்புற வழிய பார்க்க சொல்லு மருமவளே. அத்தை, யாரையும் கவலைப்பட வேணாம்னு சொல்லுங்க. நான் என் அக்காவோட கஷ்டத்தை குறைக்க தான் வந்திருக்கேன், மத்த எதுக்கும் வரல. என் வேலை முடிஞ்சா நான் போயிட்டே இருப்பேன். தேனு, நீ உள்ள போய் மத்த பொருளை எடுத்துட்டு வா. மீனாட்சி, மடி தேனு, உன் தங்கச்சியும் வீம்புக்காரியா தான் இருக்கா. சரி, இங்கனே வச்சு வேலையை பாருங்க. சரிங்க மாமா. இரு, நான் போய் எல்லாம் எடுத்துட்டு வரேன். பாத்தியா மருமவளே, என் வீட்டு வாசப்படி முன்னாடி நின்னுகிட்டு என்ன அவமானப்படுத்த பாக்குறாளா? போற வர்றவங்க 4 பேர் பார்த்து அன்னபூரணி ஒருத்தைய வீட்டு வாசலே உட்கார வச்சுட்டான்னு சொல்லணும். அதுக்குதான் இதெல்லாம் செய்யறாங்க இந்த அம்மா. நீங்க சொன்ன கரெக்டா தான் இருக்கோம் மாச்சி. அதுக்காக மட்டும் தான் இவ செய்யறா. அப்படிலாம் இல்ல அத்தை. எந்த பிரச்சனையும் வளர்க்க வேண்டான்னு தான் வெளியே இருக்கா. அவளால எந்த தொந்தரவும் இருக்காது அத்தை. தொந்தரவு இருக்க கூடாது. கொடுத்துதான் பாக்கட்டுமே, அப்ப இருக்கு. விடுமா. ஷோ, என்ன நடக்க போதோ? எனக்கு இப்போ உடனே ஒரு வீடு பார்க்கணும். ஒரு குழந்தைய வச்சுக்கிட்டு நீங்க தனியா இருக்கீங்க. வீடு கிடைக்கிறது கஷ்டங்க. அப்படியே கிடைச்சாலும் சேஃபான இடமா இருக்கணும். நான் புரோக்கர் கிட்ட சொல்லி வச்சிருக்கேன், நல்ல வீடு சீக்கிரமே பார்த்துடலாம். அது வரைக்கும் நீங்க இங்கேயே தாராளமா தங்கிக்கலாம். தேங்க்ஸுங்க. அப்புறம் என் பொண்ண இங்க ஒரு நல்ல ஸ்கூல்ல சேர்க்கணும். என் பையன் படிக்கிற ஸ்கூல் பக்கத்துல தான் இருக்கு, அங்கேயே சேர்த்துடலாம். அதுவும் நல்ல ஸ்கூல் தான். ரொம்ப தேங்க்ஸ்ங்க. அப்புறம் எனக்கு ஒரு ஹெல்ப். நான் இப்படி கேக்குறேனேன்னு தப்பா நினைக்காதீங்க. எனக்கு ஒரு வேலையும் வேணும். அதெல்லாம் நான் எதுவும் நினைக்கலங்க. உங்க சிச்சுவேஷன் என்னன்னு எனக்கும் தெரியும். உங்க ஹஸ்பண்ட் உங்களை ஏமாத்திட்டு வேற ஒரு மேரேஜ் பண்ணிருக்காருல்ல? ஆமாங்க. என் வாழ்க்கையை காப்பாத்திக்க தான் நான் இங்க வந்திருக்கேன். நீங்க கவலையே படாதீங்க, அதுக்கான எல்லா ஹெல்ப்பும் நான் பண்றேன். ரொம்ப ரொம்ப தேங்க்ஸுங்க. குட்டி, உங்களுக்கு இந்த வீடெல்லாம் பிடிச்சிருக்கா? லோகு, ஆமா, வேலை பார்க்க வந்த இடத்துல வேலையை மட்டும் பார்க்கணும். பாட்டுக்கிட்ட எல்லாம் கேட்டுக்கிட்டு கூத்தடிக்க கூடாதுன்னு சொல்லு. பாட்டு கேட்கறதுக்கும் கூத்தடிக்கிறதுக்கும் எனக்கு நேரம் இல்ல மாமா. நான் ஆபீஸ் வேலையும் பார்க்கணும், தைச்சுக்கிட்டே போன் பேசணும். அதுக்கு தான் ஏர்பாட்ஸ் எடுத்து மாட்டினேன். ஆத்தா, அது வேலையும் பார்த்துக்கிட்டு நம்ம வேலையும் பார்க்குதான். ஓகேவா ஆத்தா? ஏய், பயமுடு. மாமா, இப்ப லேப்டாப்ல மெயில் தான் பாக்குறேன். அதை யாரும் படம் பாக்குறேன்னு நினைச்சுக்க வேண்டாம். ஏய் மீனாட்சி, ஆ, ஆ. என்ன இது? உனக்கு சாப்பாடு வாங்கிட்டு வந்திருக்கேன். எனக்கு மட்டுமா? ஆமா. எனக்கு எதுக்கு சாப்பாடு வாங்கிட்டு வந்த? நம்ம இவளுக்காக வாங்கிட்டு வந்தோம்னு சொன்னா கண்டிப்பா இவ சாப்பிட மாட்டா. சமாளி, உனக்கு வாங்கிட்டு வரணும்னு எனக்கு மட்டும் ஆசையா? அப்புறம் எதுக்கு வாங்கிட்டு வந்த? நான் வாங்கல, மதினி தான் வாங்கிட்டு வர சொன்னாங்க. அக்காவா? எதுக்கு அவ வாங்கிட்டு வர சொன்னா? நீ தான் எங்க வீட்டுக்குள்ளே வர மாட்டில்ல, எங்க வீட்டுல சமைக்கிறத மட்டும் எப்படி சாப்பிடுவியா?
அதெல்லாம் ஒண்ணு வேணாம். நான் என் அக்கா கையால சமைச்சது நல்லா சாப்பிடுவேன். அக்கா ஏய் ஏன் கத்துற? அக்கா அமைதியாரு. ஏய் ஜிகர்தண்டா, மதுரை எதுக்கு கூப்பிடுற? அவகிட்டயே கேக்குறேன். ஏ மீனாட்சி ஒரு நிமிஷம். அப்ப நான் என்ன அண்ணியம்மா? கடையில இருந்து வாங்கிட்டு வந்து குடுக்குறீங்க? இரு. ஏய், ஏய், அக்கா மீனாட்சி வேண்டாம் அதெல்லாம். இரியா. ஏய், ஓ, ஏய் என்ன மீனாட்சி? நான் கிளம்புறேன் போ. ஏய் என்னாச்சு? அப்புறம் ஏன் நீ இப்படி பண்ண? ஏய். ஏய் மீனாட்சி அமைதியாரு. நீ பேசாத. ஏன் தேனு வெளிய இருந்து சாப்பாடு வாங்கிட்டு வர சொல்லிருக்க? வெளியில இருந்தா? ஐய கேட்டுட்டாலே. இல்ல மதினி, அதான் நீங்க சொன்னீங்கல்ல, அதான் சாப்பாடு மீனாட்சிக்கு வெளியே வந்து வாங்கிட்டு வந்து கொடுன்னு ஏதாவது சமாளிங்களா, please. அதத்தான் கேக்குறேன். அந்த மீனாட்சி வாயாடியா இருந்தாலும் விவரமானவ. ஜீவா மாதிரி வெத்து வேட்டெல்லாம் ஏத்துக்க மாட்டா. இந்த வயசுலயே எம்புட்டு பொறுப்பா இருக்கான்னு பார்த்தல்ல. அவ டிகிரி முடிச்சவ. இவன் இந்த ஜென்மத்துல அப்படி ஒண்ணு வாங்க போறதே இல்லை. அவ இவனெல்லாம் ஏறெடுத்து கூட பார்க்க மாட்டான். என்னதான் இருந்தாலும் அவ அப்பா இல்லாத ஒரு பொண்ணுல்ல. அவ ஆசைப்படுற மாதிரி பெரிய வசதியான குடும்பத்துல எல்லாம் அவளை பொண்ணு கேட்டு வருவாங்களா என்ன? அது மட்டும் இல்லாமாச்சி, அவ குடும்பம் ரொம்ப சின்ன குடும்பம். நம்மள மாதிரியே கூட்டு குடும்பம் தான் அவளுக்கு ரொம்ப பிடிக்கும்னு அத்தை கிட்ட வேற சொல்லிருக்காளே. அதுக்காக இந்த வீட்டுக்கே வாக்கப்பட்டு வந்துருவான்னு நினைக்கிறியா? இத பாருமா, உன் பயம் அர்த்தம் இல்லாதது. ஐயோ, அவெல்லாம் நல்லா படிச்ச வேலைக்கு போய் சம்பாதிக்கிற ஒருத்தனை தான் கல்யாணம் பண்ணிப்பா. கோடி ரூபாய் கொடுத்தாலும் இந்த விலங்கா வெட்டி மாதிரி ஒருத்தனை கல்யாணம் பண்ணிக்க மாட்டா. ஒருவேளை அக்கா மேல உள்ள பாசத்துல அக்கா வீட்டுக்கே மருமகளா வரணும்னு ஆசைப்பட்டுட்டா? அவ அக்கா என்ன பாடுபடுறா பாத்துக்கிட்டு தானே இருக்க. ஆமா. அவ வீட்டுக்குள்ளேயே வரமாட்டேன்னு திண்ணையில தானே உட்காந்துருக்கா. அவ எதுக்கு இந்த குடும்பத்துக்குள்ள வரப்போறா? நீங்க ஏதோ சொல்றீங்க, ஆனா எனக்கு என்னமோ அது நடந்துருமோன்னு தான் தோணுது. அப்படியே தப்பி தவறி அவனை பிடிச்சாலும் இந்த வீட்டுக்குள்ள அவளை கால் எடுத்து வைக்க நான் விட மாட்டேன். இத பாரு, அம்புட்டெல்லாம் நீ யோசிக்க வேண்டாம். அவ அந்த ஜீவா பையல விளக்க மாத்த பாக்குற மாதிரி தான் பாப்பா. அவளுக்கு ஒரு நாள் அவனை பிடிக்காது. இல்ல, இருந்தாலும் எனக்கு தோணுச்சு. ஏம்மா ஏதாவது உன்னை கற்பனை பண்ணிக்கிட்டு தேவையில்லாம ஏதாவது பேசிக்கிட்டு இருக்க? போ, போய் வேலை இருந்தா பாரு போ. சரி அம்மாச்சி.